இந்த லட்டு செய்கிறதுக்கு பாகுபதமோ இல்லை பூந்தியோ தேய்க்க தேவை கிடையாது. பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பூந்தி தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதனோட நுரை வந்து நல்லா அடங்கணும். இதுக்காக கலர் பொடி எதுவுமே நான் சேர்த்துல, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொரிய விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தாலே போதும். இது எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோட்ல விட்டுட்டு நல்லா குறகுறப்பா அரைச்சு எடுத்தாலே போதும். மைய அரைக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசு பிசுன்னு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த கடலை மாவை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா ஒன்று திரண்டு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா செம டேஸ்டியான லட்டு வந்து ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டு குட்டீஸ் லட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.